ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்க்க போகிறோங்க. லாஸ்ட் வீடியோ ஒரு அப்டேட் வீடியோ கொடுத்துருந்தேன். இன்னைக்கு அறுவடை வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு கத்திரிக்காய் நிறைய இருக்குது. பிஞ்சு வெள்ளரியெல்லாம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் அறுவடைக்கு வந்துருச்சு. அதெல்லாம் அறுவடை பண்ணிக்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சகவ்யம், மீனமிலம், குரோபேக், செம்மண், தரமான மண்கலவை, மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம். மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம். 2 பிஞ்சு வெள்ளரி கொடியில் பார்த்திங்கன்னா காய் பிடிச்சி அறுவடைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் அணில் தொல்லை இருக்குதுங்க. இந்த பிறகு நுனியை கடிச்சு வச்சிருக்குது பார்த்தீங்களா. வெள்ளரிக்காயும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லாங் பீனை தான் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. வெள்ளரிக்காயும் கடிக்குது. கத்திரிக்காய் இன்னைக்கு நிறைய கத்திரிக்காய் இருக்கு. அதெல்லாம் அறுவடை பண்ணிக்குவோம். இந்த 2 செடியில இன்னைக்கு நிறைய கத்திரிக்காய் இருக்கு. இருக்கு. அந்த சைடு என் உயரத்துக்கு இருக்குது பாருங்க இந்த கத்திரிக்காய் செடி. இந்த சைடு இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு 4 செடியில் இவ்வளோ காய் பறிச்சிருக்கோம். உள்ள இருக்கான்ட்ட போய் பார்ப்போம் வாங்க. கத்திரிக்காய் அதாவது இங்கே பாருங்க, வேங்கிரி கத்திரி. ஒரு 2 கத்திரிக்காய் மட்டும் செடியில் விதைக்கி விட்டுட்டு 2 பறிச்சிருவோம். பச்சை குண்டு கத்திரி இருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு 3 செடி இருக்குது. அதுலேயும் காய் இருக்கு, பறிச்சுக்கலாம். அவ்வளவுதான், கத்திரிக்காய் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு பிளேட் ஃபுல்லாக கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். கும்குவாட்டு இருக்குதுங்க, அதையும் எடுத்துக்கலாம். நல்லா அடியில் இருக்கு. இன்னைக்கு காய் மேலே இல்லை, எல்லாம் அடியில் தான் இருக்கு. குனிஞ்சு எடுக்க வேண்டியதாக இருக்கு. அவ்வளோதான். உள்ள கொஞ்சம் காயா இருக்குது. பழம் அவ்வளவுதான். இது பாருங்க, எப்பொழுதும் நம்ம மாடி தோட்டத்தில் சலிக்காம காய் கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க. இந்த கும்குவாட் அப்படியே மினி ஆரஞ்சு கூட இருந்தது, அதையும் பறிச்சுக்கலாம் வாங்க. மினி ஆரஞ்சு ரொம்ப இல்லை, சின்னதாக ஒரு 2-3 பழம் இருக்கு. அவ்வளோதான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், பச்சை வெண்டை. இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க.
4 செடி இருக்கு. ஆனா காய் 3 தான் இருக்கு. இதெல்லாம் சின்னதா இருக்கு. விட்டோம்னா நாளைக்கு ஈவினிங் வந்து இன்னும் நல்லா பெருசா இருக்கும். நாளைக்கு ஈவினிங் பறிச்சுக்கலாம். ஒரு 6 செடி புது செடி இருக்குது. அதுல காய் இப்பதான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த அங்கனைக்கு பாத்தீங்கன்னா கொத்து பீர்க்கன் ஒண்ணு. ஒத்தையா இருக்கேன்னு பாக்குறீங்களா? கொத்தா இருந்தது இப்பதான் பறிச்சேன். கொத்தாவும் காய்க்குது, ஒத்தையாவும் அந்த மாதிரி வருது காய். இங்க பாருங்க, வானம் பார்த்த மிளகா நிறைய பழம் இருக்குதுங்க. அதெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம். அவ்வளவுதாங்க, ஒரு கைப்பிடி பழம் வந்து கிடைச்சிருக்குதுங்க. பீர்க்கங்காய் 3 இருக்குதுங்க. இங்க 2 இருக்கு, இன்னொரு கொடி இருக்கு. மொத்தம் 2 கொடி போட்டு விட்டுருக்கேன். ஒரு கொடியில 2 காய். இது அங்க ஒரு காய் பாருங்க, அது ஃபுல்லா அணில் சாப்பிட்டுச்சு. மேல் பகுதியெல்லாம் அணில் சாப்பிட்டுச்சு. கீழே மட்டும் இருக்கு, அது வேஸ்ட் தான். இந்த அங்க ஒரு காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்குவோம். அங்க இருக்கு. இதையும் இன்னைக்கு கரண்டி பார்த்துருக்குது நுனியில மேல. அங்க பாருங்க, கொஞ்சமா கடிச்சு பார்த்துருக்கு. ஒரு காயை விட மாட்டேங்குதுங்க மாடி தோட்டத்துல. இப்ப இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காயை தவிர இந்த பீக்கங்காய், லாங் பீனு, மாதுளை எல்லாம் கடிக்க ஆரம்பிக்குது. மலேசிய நீட்டு கோவக்காய் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். உள்ள இருக்குது காய். அங்கிட்டு கொஞ்சம் இருக்குது, அங்க வரிக்கோவக்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் போய் பறிச்சுக்குவோம். அங்க போய் வரிக்கோவக்காய் இருக்குதுங்க. அவ்வளோதான். இங்க பாருங்க, இன்னைக்கு மலேசியன் நீட்டு கோவக்காவோட வரிக்கோவக்காய் நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துடுவாங்களா? வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கோவக்காய் அப்படியே ஒரு பிளேட்டு ஃபுல்லாக கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். பிஞ்சு வெள்ளரி ஒன்று, அப்புறம் வந்து இந்த கொத்து பீர்க்கன் ஒன்று, நார்மல் பீர்க்கங்காய் 3, அப்புறம் பார்த்தீங்கன்னா கும்குவாட், மினி ஆரஞ்சு 2மே எனக்கு இருக்குது. வெண்டைக்காய் ஒரு 3 காய் தான் இருக்குது. அப்புறம் இது வானம் பார்த்த மிளகாய். இன்னைக்கு வந்து இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாப்பி கார்டனிங்.